வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நான் 2 கைப்பிடி உளுந்து தான் நான் எடுத்திருக்கேன். அதில் தான் நான் அரைச்சிருக்கிறேன். எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். இது கூட என்னென்ன அரைச்சேன்றதெல்லாம் நான் சொல்கிறேன். இதுக்கு இட்லி எப்படி வரும் அப்படிலாம் நினைக்காதீங்க. நல்லா எப்படி பஞ்சு மாதிரி சூப்பராக வரும். இதுக்கு 2 ஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன். அப்புறம் அரை ஆழாக்கு, அந்த ஆழாக்கு பாருங்கள், சின்ன ஆழாக்கில் அரை ஆழாக்கு தான் நான் சோயாபீன்ஸ் எடுத்திருக்கேன். என்ன சோயா எடுத்திருக்கீங்களே, இட்லி தோசைலாம் நல்லா இருக்குமான்னு நினைக்காதீங்க. உளுந்து எப்படியோ அதே தான், அதே டேஸ்ட்டு, அதில் இருக்கிற அதே சத்து தான் இதுலேயும் இருக்குது. இது ரொம்ப பேருக்கு இது தெரியறது இல்லை. எந்த வித மாற்றமும் அந்த டேஸ்ட்டோ எதுவுமே உங்களுக்கு டிஃபர் ஆகாது. ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு நான் ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். 6 ஆழாக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி உங்கள் கண் முன்னாடியே நான் அளந்து காட்டுறேன். அதுக்கப்புறம் 2 ஆழாக்கு பச்சரிசி எடுக்கிறேன். நான் ஏற்கனவே எப்படி இந்த அரிசியை கழுவுனேன்றதை முதல்ல வீடியோவில் நான் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். இந்த மாதிரி இதெல்லாம் சோயாலாம் சேர்க்குறீங்களே, இதனால் அதாவது டிஃபராக ஆக போது, ஸ்மெல் நல்லா இருக்காது அப்படிலாம் என்ற கவலையே வேணாம். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இல்லைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா 100% கேரண்டி. இது இந்த இட்லி தோசை எந்த வித டிஃப்ரென்ஸே இருக்காது, அவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம உளுந்து சேர்க்குற அதே மாதிரி தான் இருக்கும். நம்மளா சொன்னால் தான் நம்ம சோயா சேர்த்துருக்கோம்னு சொன்னால் தான் தெரியும், இல்லைன்னா யாருக்கும் எதுவுமே தெரியாது. இப்போ 2 ஆழாக்கு பச்சரிசி சேர்க்குறேன். எல்லாமே ரேஷன் அரிசி தான் நான் சேர்க்குறேன். இது ஒரு 4 மணி நேரம் ஊறணும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது ஒரு 4 மணி நேரம் ஊற போடுறேன். அடுத்தது உளுந்து எடுக்கிறேன். நான் அதாவது 8 ஆழாக்கு அரிசிக்கு 1 ஆழாக்கு தான் உளுந்து எடுக்கிறேன். அதாவது 2 இந்த ஆழாக்கில் பார்க்கணும் 2 கைப்பிடி தான் வருது. அந்த அளவுக்கு உளுந்து தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு நைட்டு இந்த சோயாவும் அந்த வெந்தயமும் ஊறிடுது. இப்போ இதை போட்டு நான் அரைச்சிடுறேன். அந்த உளுந்து 1 மணி நேரம் ஊறணும். இந்த சோயாவும் இந்த வெந்தயமும் ஒரு நைட் ஃபுல்லாக ஊறணும். அரிசி 4 மணி நேரம் ஊறணும். உளுந்து 1 மணி நேரம். இப்போ இதில் இருக்கிற அந்த வெந்தயத்தெல்லாம் இதில் போட்டுறேன். அந்த வெந்தயம் தண்ணி இருக்குது பாருங்கள், அதெல்லாம் கீழே ஊற்றக்கூடாது. அதை ஊற்றி தான் நம்ம மாவுலாம் அரைக்கணும். ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் இந்த வெந்தயத்தையும் இந்த சோயாவையும் நான் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு அப்புறம் கிரைண்டரில் போடுங்க. ஏன் நான் அப்படி போடுறேன்னா சட்டுன்னு அரைஞ்சிடும். நீங்கள் உளுந்து மணிக்கணக்கு அதை போட்டுட்டு அரைப்பீங்க. ஒரு அரை ஹவருக்கு அது நல்லா ஃப்ளஃபியாக ஆகணும்னு அரைப்பீங்க. அந்த மாதிரிலாம் அரைச்சிங்கன்னா டைம் ஆகும். இந்த மாதிரி இந்த குறைன்னு ஃபஸ்ட்டு அந்த பல்ஸ் மோடில் வச்சுட்டு அப்படி அரைச்சி அதை சேருங்க. உளுந்தாக இருந்தாலும் இந்த சோயாவாக இருந்தாலும் சேருங்க. கடன்னு ஒரு எத்தனை நிமிஷம், ஒரு 3 நிமிஷத்தில் மாவு நல்லா ஃப்ளஃபியாக அரைச்சி கொடுத்துரும் உங்களுக்கு. இப்போ கிரைண்டரில் அரைச்ச சோயாவையும் அந்த வெந்தயத்தையும் இதில் சேர்த்துடுறேன். அதுக்கப்புறம் இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் போய்ட்டு அந்த உளுந்து அந்த 1 மணி நேரம் ஆகிடுது, அந்த உளுந்தையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த உளுந்து 1 மணி நேரம் ஆகிடுது. அந்த சோயாவை அரைச்ச அதே ஜாரில் தான் இதை சேர்க்குறேன், இந்த உளுந்தை சேர்க்குறேன். இந்த உளுந்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், அதுக்குள்ளே அங்கே அரைச்சி வர்றதுக்குள்ளே அது எவ்வளோ மசிஞ்சிடுதுன்னு பாருங்கள். அந்த உளுந்தையும் நம்ம பல்ஸ் மோடில் தான் வச்சு அந்த குறைன்னு அரைச்சா போதும். ரொம்ப மையம் அரைக்கணும்னு கிடையாது. அரைச்சி உடனே சேர்த்துடுங்க. இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் பாருங்கள், எவ்வளோ நல்லா ஃப்ளஃபியாக வரப்போகுது. நல்லா மாவு உபரியாக வந்துடும். இதை மூடி வைக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். மாவு பாருங்கள், நம்ம போட்ட அந்த உளுந்து சோயா வெந்தயம் தான் நம்ம போட்டிருக்கேன். எவ்வளோ அந்த கிரைண்டர் ஃபுல்லாக வந்துடுது பாருங்க. நல்லா வெண்ணெய் மாதிரி நல்லா வந்துடுது. இதை நான் தண்ணியில் போட்டு காட்டுறேன். இந்த தண்ணி உளுந்து ஊற வச்ச தண்ணி தான். இந்த தண்ணியை தான் ஊற்றி நம்ம அரைச்சிருக்கிறோம். எப்படி மிதக்குது பார்த்தீங்களா? பாருங்கள், நல்லா வெண்ணெய் மாதிரி மிதக்குது பாருங்கள்.
இப்போது இந்த உளுந்தெல்லாம் எடுத்து நான் இதில் வாரி நான் போட்டுடுறேன். உளுந்து எடுக்கிறது, அந்த மாவுலாம் எடுக்கிறதெல்லாம் காமிச்சேன்னா இன்னும் வீடியோ லாங்காக போகும், அப்புறம் உங்களுக்கு போர் அடிச்சிடும். நான் எவ்வளோ உளுந்த மாவு வந்திருக்கு. இப்போ வந்து நான் அரிசி போட்டிருக்கேன். அரிசியும் எப்படி போடணும், ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு இந்த பரவலாக அரிசி போடணும் அப்படின்றதையும் முதல்ல வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். இந்த அளவுக்கு அரிசி நல்லா மசிஞ்ச உடனே அதெல்லாம் எடுத்துட்டேன். உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டு ஒரு 8 மணி நேரம் இதை ஃபர்மெண்ட் பண்ண விட்டுடணும். ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டு மறாவது நாள் காலையில் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருக்கு. இந்த கரண்டியில் எடுத்தும் உங்களுக்கு நான் காட்டுறேன். நல்லா ஏர் பபுள்ஸ்லாம் எப்படி வருது பாருங்கள். இப்போ கரண்டி விட்டு நல்லா கலந்துக்கணும். நான் மாவு எடுத்த கண்டெய்னர் வந்து நல்ல பெரிய டவுஸாக தான் நான் எடுத்திருக்கேன். அதனால் அது பொங்கி அது வெளியில் வரலை. எனக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு மிச்சத்தை நான் எடுத்து நான் வச்சிடுறேன். இப்போ இதை மூடி போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். இப்போ இவ்வளோ மாவு தான் எஞ்சிருக்கு. இதில் நான் இட்லி ஊற்றுறேன். இட்லி தட்டில் வந்து நான் வந்து எண்ணெய் தடவி இருக்கிறேன். சில பேர் வந்து துணி வச்சு அவிப்பீங்க, அது உங்கள் இஷ்டம்தான். அந்த துணி வைக்கிற அந்த போது அந்த குழியில் வந்து 2 ஹோல்ஸ் இருக்கும். அப்படி இருந்தால் தான் துணி வச்சு அது ஆவி கட்டுவாங்க. ஆனால் துணியில் வச்சு நம்ம இட்லி பண்ணுறது அது இன்னும் நல்ல ஆரோக்கியம். அது இதே மாதிரி எல்லா இட்லி குழி தட்டிலையும் நான் இந்த மாவை சேர்த்து விட்றேன். அப்புறம் இன்னொன்றும் தெரிஞ்சுக்கிறேன், எப்பவுமே நம்ம வந்து இட்லி வைக்க ஆவி கட்டும் பொழுது அந்த இட்லி பானையில் அந்த தண்ணி வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த கொத்தை அது மேலே வைக்கணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்களா, தண்ணி ஊற்றிட்டு இட்லி கொத்தெல்லாம் அப்படியே வச்சுட்டு மூடிட்டு அப்படியே தூக்கி அடுப்பில் வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. இப்படி தான் பண்ணணும். 3 நிமிஷத்தில் இட்லி ரெடி ஆகிடுது. அதேமாரி இட்லியை இன்னும் இஷ்டத்துக்கு வேக வச்சிடாதீங்க. அந்த கரெக்டாக அந்த 3 நிமிஷம்னா அந்த 3 நிமிஷம்தான். இப்போ இதில் தோசை கூட ரொம்ப நல்லா வரும். தோசை செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து அயன் தவா, தோசை தவா. இது நல்லா நான்ஸ்டிக் மாதிரி பழக நான்ஸ்டிக் மாதிரி வந்துடும். நான்ஸ்டிக்லாம் அதெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது கொஞ்ச நாள் தான் வரும். அதுக்கப்புறம் தூக்கி போட வேண்டியது வரும். ரொம்ப யூஸ் பண்ணிங்கன்னா அது உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அயனில் வாங்கிடுங்க. இரும்பு தவா வாங்கினீங்கன்னா அது நல்லது. போக பழக சும்மா நான்ஸ்டிக்கே தேவையில்லை. நான்ஸ்டிக் மாதிரி அதை விட நல்லா சூப்பராக இருக்கும். என்ன அழகாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நான் திருப்பி போடுறேன். தோசையும் ரொம்ப நல்லா வரும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள்லாம் கமெண்ட் பண்ணால் தான் அது எங்களுக்கு வந்து பூஸ்ட் மாதிரி. இப்போ வந்து ரொம்ப நம்ம உளுந்துலாம் சேர்க்க வேணாம். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலுமே போதும். இட்லி கூட எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இது டேஸ்ட்டில் எந்த வித்தியாசமும் இருக்காது. இதெல்லாம் சேர்த்து நம்ம செஞ்சு வந்திருக்கோம். ஒரு சில டைமில் நம்ம வந்து மறந்துட்டோம், அவ்வளவுதான். இட்லியே நல்ல பூ மாதிரி வந்திருக்கு பாருங்க. இதுக்கு வந்து சாம்பார், இட்லி சாம்பாரும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளோ கப்பு வந்து நம்ம வந்து தேவை கிடையாது. ஒரு கையில் நான் அப்படி எடுத்து நான் போடுறேன். அதில் எவ்வளோ சாம்பார் வரப்போகுதுன்னு பாருங்கள். இது வந்து நான் வந்து 4 பேருக்கான அளவுக்கு நான் இட்லி சாம்பார் வைக்கிறேன். இந்த ஒரு கைப்பிடி தோரம்பருப்பே போதும். இந்த தோரம்பருப்பு வந்து ரேஷன் தோரம்பருப்பில் தான் நான் பண்ணுறேன். ஏற்கனவே வந்து இது ஹையர் ஹோட்டலில் நான் சாப்பிட்டேன். அதோடைய சாம்பாருடைய ரெசிபி தான் ஏற்கனவே நான் போட்டுட்டேன். ஆனால் அதில் வந்து என்ன சொன்னாங்க, நல்லாவே இல்லை, நான் கீழே கொட்டிட்டேன். அவங்க செய்ய தெரியாமல் செஞ்சுருப்பாங்க, அதனால கீழே கொட்டியிருப்பாங்க. அது வந்து நான் பொறுப்பு கிடையாது. இப்போ வந்து 4 பேர் அளவுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை வச்சு நீங்கள் வந்து எத்தனை பேருக்கோ அப்படி நீங்கள் கூட்டிக்கோங்க. இது வந்து காரத்துக்கு வந்து ஒரு 5-6 மிளகாவை இதில் போட்டு இது வந்து ஒரு 3/4 மணி நேரம் ஊற விடணும். நீங்கள் காலையில் எழுந்து இட்லிலாம் வாக்கிறதுக்கு முன்னாடியே இதை வந்து நீங்கள் வந்து ஊற விட்டுடலாம். ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே. இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். புளி வந்து ரொம்ப இல்லை, கொஞ்சம் தான் நான் போட்டிருக்கேன்.
2 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 தக்காளி, அதாவது சின்ன தக்காளி 2 தக்காளி நான் போட்டிருக்கேன். இந்த பருப்பு வந்து இந்த கில்லு பதத்தில் அந்த மாதிரி ஊறணும். இது ஒரு 1/2 ஹவர்லேயே ஊறிடும். 3/4 மணி நேரம் கூட தேவைப்படாது இதுக்கு. அப்படி கில்னா அப்படி 2 கில்ல வரணும். அந்த பதம் வந்தாலுமே போதும். இப்போ வந்து மிக்சி ஜாரில் இந்த ஊற வச்சுருக்கிற காஞ்ச மிளகா, இந்த பருப்பெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். இது கூட அந்த பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த பெரிய வெங்காயம். அப்புறமா தக்காளி 2 தக்காளி, சின்ன தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சின்ன தக்காளியில் கொஞ்சம் தருங்க, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பாதி அதையும் சேர்த்து உப்பு வந்து கொஞ்சமாக போடணும். இதுக்கு வந்து உப்பு கொஞ்சம் போட்டால் கூட நம்ம பார்த்து போடணும், இல்லைன்னா ரொம்ப அதிகமாக உப்பு இருக்கிற மாதிரி அது காட்டிடும் அந்த குழம்புல. அதனால் உப்பை வந்து லிமிட்டாக பார்த்து போட்டுக்கோங்க. வெட்டி வச்சுருக்கிற தக்காளியில் பாதி அதையும் இதில் சேர்த்துடுறேன். நீங்கள் இந்த சாம்பாரை நல்லா பர்ஃபெக்டாக செஞ்சிங்கன்னு வச்சுக்கிங்களேன், அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்னுடைய ரெசிபியில் நான் ஒரு ஹோட்டலில் அந்த சாப்பிட போகும்பொழுது இந்த சாம்பார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே இருந்தவங்க எல்லாரும் இந்த சாம்பாருக்காகவே இட்லி சாப்பிட வந்தாங்க. அதனால் அங்கே கேட்டு அந்த மாஸ்டரை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்து இதை நான் செஞ்சேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதை தான் நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறேன். இப்போ எண்ணெய் விட்டுருக்கேன். சாம்பாருக்கு நல்லெண்ணெய் விட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகா, அப்புறமா கடுகு, வெந்தயம் போட்டால் கொஞ்சம் பெருங்காயம், இப்போ சின்ன வெங்காயம் 2 வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகா 2. பச்சை மிளகா ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் போடலாம், இல்லைனா வேணாம். எனக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அது போட்டால். அப்புறம் கருவேப்பிலை. அந்த வெங்காயம், அந்த சின்ன வெங்காயம் இப்படி வதங்கின உடனே நம்ம தக்காளியை சேர்க்கணும். தக்காளியும் கொஞ்சம் வதங்கணும். அந்த தோல்லாம் லைட்டாக பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் வதக்கல் கொடுக்கணும். இதுக்கு வந்து உப்பு ஏற்கனவே நம்ம அரைச்சோம், அந்த மசாலாவில் உப்பு போட்டுட்டோம், அந்த பருப்பில் உப்பு போட்டுட்டோம். அதனால் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு அந்த தக்காளி வதங்கிடுது. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்புடைய பேஸ்ட்டை இதில் போட்டுடணும். அந்த பருப்பை வந்து நல்லா நிறைய தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு தான் இதில் ஊற்றணும். அந்த ஜார் உள்ளேயும் தண்ணி விட்டு ஊற்றிருக்கேன். இது வந்து கொதிக்க கொதிக்க நல்லா கெட்டி பட்டுடும். அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். அப்போ வந்து நல்லா இந்த குழம்ப கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நான் ஒரு கைப்பிடி தான் நான் எடுத்தேன். அதில் 4 பேருக்கு சாம்பார் எப்படி வருது பாருங்கள். நான் ஏற்கனவே இந்த ரெசிபியை போட்டிருக்கேன். அது வந்து 7 பேருக்கு சாம்பார். அதனால தான் அந்த ஒரு கப்பில் நான் போட்டேன். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக வந்துடுது. வேக வேக இது நல்லா கெட்டியாகிடும். இதுக்கு மஞ்சப்பொடி இது வந்து ஆரம்பத்திலே போட்டிருக்கணும். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாகிடுது பாருங்கள். இப்போ புளி தண்ணி விட்டு, இப்போ மறுபடியும் தண்ணி தேவைப்பட்டவங்க நல்லா தண்ணி விடலாம். இதுக்கு முக்கியமாக ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்தாதான் அந்த அந்த மனம், அந்த டேஸ்ட் அது வரும். நல்லா ஆனால் இது நல்லா கொதிக்க விடணும். இறக்கிறதுக்கு முன்னாடி இது ஜீரகப்பொடி வந்து நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துட்டேன். அவ்வளோதாங்க. அப்புறம் அவங்க ஹோட்டலில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கொஞ்சமாக சர்க்கரை சேர்ப்பாங்க. நம்ம வீட்டுக்குன்றதுனால நம்ம சேர்க்கறதில்ல. அதனால் போன ரெசிப்பியில் அதை நான் போடலை. ஆனால் இதுங்க சர்க்கரை நான் கொஞ்சம் சேர்க்குறேன். இது போய் பேலன்ஸ் பண்ணிடும். அந்த புளிப்பு கொஞ்சம் காரம் இருந்தால் கூட அது பேலன்ஸ் பண்ணிடும். இப்போ கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க. இட்லி சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுது. இது பர்ஃபெக்டான முறையில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த இட்லிக்கு சாம்பார் எப்படி ஊற்றி சாப்பிட்ணுன்னா, மேலோட்டெல்லாம் அப்படிலாம் ஊற்றக்கூடாது. அந்த இட்லி மூழ்கிற அளவுக்கு அந்த சாம்பார் அப்படி நனைய விட்டு சாப்பிடணும். அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு
எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.